25 வருடங்களாக தொடர்ந்து உடன் பயணித்து வரும் கவிச்சித்திரம் ஸ்டாஃப்ஸ்க்கும் ஆதரவு நல்கி வரும் வாடிக்கையாளர்களுக்கும் கவிச்சித்திரம் திருமதி கவிதா முருகேசன் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். இந்திய ஜவுளிக்கடை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு 10,000 அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுல வந்து அவங்களுக்கு 15% லைஃப் டைம் வந்து டிஸ்கவுண்ட் எப்ப வந்து எடுத்தாலும். வேற இன்னும் இருக்கு மேம். என்ன இப்போ அவங்க 10,000 பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த 10,000 10 monthsல நம்ம திருப்பியும் கொடுக்க போறோம். சோ அந்த ரெண்டு பேரும் வந்து 10,000 பர்ச்சேஸ் பண்ணி மெம்பர் ஆயிட்டாங்கன்னா இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 10 monthsக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்க 1000 rupeesக்கு வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம். என்னடா இது மேம், இத வந்து நாங்க உள்குத்து அந்த எதுவுமே இல்ல, இது இத்தனை நாள் இல்ல மேம். முதல் 1000 பேருக்கு கிறிஸ்மஸ் நியூ கலெக்ஷன் எல்லாம் பாத்துடலாமா? பாக்கலாம் மேம். ஓகே, சூப்பர். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்ல எல்லாம் வந்து தனியா கொஞ்சம் ஃபேப்ரிக் எடுத்துட்டு வருவாங்க, இதையும் அதையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொடுப்போம். சோ அதெல்லாம் வந்து கிரியேட்டிவா என்ன வேணுமோ நாங்க அதுவும் பண்ணி கொடுப்போம். பட் எங்ககிட்ட தைக்கணும்னு கட்டாயம் எல்லாம் கிடையாது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கடை ஞாபகம் இருக்குல்ல, பெசன்ட் நகர் கவிச்சித்திரம். ஏன் வந்திருக்கேன்னு தானே கேக்குறீங்க. என்ன சொல்ல போற, ஆஃபர். ஆனா இது இப்படி எப்படி ஆஃபர் இல்லைங்க, கவிதா கிட்ட கேட்கலாம். இது பயங்கரமான பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது உங்களுக்கு. நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இதுல நமக்குண்டான ஆஃபர்ஸ் நிறைய இருக்கு. இல்ல நீங்க வந்து இதை வச்சு ஒரு சிறு தொழில் பண்றீங்களா, வீட்ல இருந்தே நீங்க வந்து சின்ன பிசினஸ் ஏதாவது பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்னால முடியாதுங்கன்னு நினைக்கிறீங்களா, இந்த ஆஃபரை நீங்க பாத்தீங்கன்னா உடனே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. கவிதா மேடம்கிட்ட கேட்கலாம் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு, என்னென்ன புது வரவுகள் வந்திருக்கு, என்ன அந்த சர்ப்ரைஸ். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹாய் கவிதா. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? தீபாவளி எல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சு மேம். ஓகே, அடுத்தது கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல்லாம் வருது, அதுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கும்ல? ஆமா மேம், புதுசா ஒரு பெரிய ஆஃபர் ஒன்னு அனௌன்ஸ் பண்ணலாம்னு இருக்கோம். அது வந்து என்னன்னா, நம்ம ஸ்டோர் வந்து திருவான்மியூர்ல தான் ஃபர்ஸ்ட் 99 ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, சோ 25 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆமா, திருவான்மியூர் கவிச்சித்திரம். அதுவும் கவிச்சித்திரம் தான். ஃபேஷன் பிளாசான்ற நேம்ல இருக்கும் மேம், அங்க கவிச்சித்திரம்னு இருக்காது. சோ அதுக்கப்புறம் தான் இது நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். சோழிங்கநல்லூர்லயும் நம்ம வந்து கவிச்சித்திரம்ங்கிற பேர்ல ஓபன் பண்ணிருக்கோம். சோ அந்த 25th year anniversary வச்சு ஒரு பெரிய ஆஃபர். அது வந்து இது வரைக்கும் தெரியல இந்த மாதிரி ஆஃபர்ஸ் யாரும் கொடுத்திருக்காங்களான்னு. அந்த மாதிரி ஒரு ஆஃபர், இந்திய ஜவுளிக்கடை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பெரிய ஆஃபர். என்னன்னு கேட்டுருவோம் மேம். இதுல என்னன்னா, ஒரு லைஃப் டைம் மெம்பர்ஷிப் மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்னு அனௌன்ஸ் பண்றோம். ஓகே, அதுக்கு வந்து எந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் கிடையாது மேம். இப்ப ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எப்படியும் ஒரு ஃபேமிலிக்கும் போது ஒரு அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம ஸ்டோர் என்ன சொல்றோம்னா, 10,000 அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுல வந்து அவங்களுக்கு 15% லைஃப் டைம் வந்து டிஸ்கவுண்ட் எப்ப வந்து எடுத்தாலும். ஒரு தடவை நம்ம 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். அவங்க மெம்பர்ஷிப், அவங்க வந்து இதுல மெம்பர் ஆயிடுவாங்க நம்மளோட ஸ்டோருக்கு. இந்த மெம்பர்ஷிப்புக்கு நம்ம தனியா எந்த பேமெண்ட்டும் கொடுக்க வேண்டாம். இல்ல, அதுக்குன்னு பேமெண்ட் கிடையாது. அவங்களோட எடுக்கிற பர்ச்சேஸ்க்கு அன்னைக்கே வந்து அவங்க 1000 rupeesக்கு வந்து ஒரு சாரியோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கலாம். இருங்க அடிக்கிட்டே போறீங்க. முதல்ல 10,000 ரூபாய் பர்ச்சேஸ் பண்றோம், அதுக்கு மெம்பர்ஷிப் ஃப்ரீயா கொடுத்துறீங்க. அதுல 15% ஆஃபர் கொடுக்குறீங்க. அதுல 15% ஆஃபர் இல்ல. அந்த 10,000 எடுக்கும்போது அன்னைக்கே 1000 rupees வந்து அவங்க அவைல் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சாரியோ என்ன வேணுமோ எடுத்துக்கலாம். ஃப்ரீ கிஃப்ட். ஓ, சோ அதுக்கப்புறம் வந்து அவங்க மெம்பர் ஆயிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் லைஃப் டைம்ல எப்ப நம்ம ஸ்டோருக்கு வந்தாலும் எந்த ஸ்டாக்கா இருந்தாலும், இன்னைக்கு வந்த ஸ்டாக்கா இருந்தாலும், அவங்க அந்த கஸ்டமர்ஸ், மெம்பர்ஷிப் கஸ்டமர்ஸ்க்கு வந்து 15% வந்து நம்மளுக்கு ஆஃபர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம மெம்பர் ஆயிட்டோம் அப்படின்னா லைஃப் டைம் 15% ஆஃபருங்க. நம்ம 5 to 10%, 5 to 20 அதெல்லாம் எதுவுமே 15% பிளாட். உங்களுக்கு எந்த ஜவுளி எடுத்தாலும் 15% ஆஃபர் அதுல இருக்கு. செம்மையா இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் இன்னும் இருக்கா லிஸ்ட்? இதுக்கப்புறம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து எல்லா நியூ அப்டேட்ஸ் வரது, சாரீஸ் வந்ததையும் உடனே அவங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் போயிடும். ஓகே, அதுக்கப்புறம் இது இல்லாம ஏதாவது நம்ம ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மெம்பர்ஷிப்ல இருக்காங்க இல்லையா, அந்த கஸ்டமருக்கு தான் அது ஃபர்ஸ்ட் போகும். அது மாதிரி எவ்ரி இயர் வந்து மார்ச்ல வந்து கிளியரன்ஸ் சேல் இருக்கும். அது வந்து 50%
15 இல்ல மேம் 50 50% வந்து இந்த மெம்பர்ஷிப் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். சோ அவங்க வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து மத்த கஸ்டமர்ஸ்க்கு ரெகுலர் பர்சன்டேஜ்ல கொடுப்போம். நான் சர்ப்ரைஸ்னு சொன்னேன், உங்களுக்கு இல்ல சர்ப்ரைஸ், எனக்கு தான் சர்ப்ரைஸ். 10,000 ரூபாய்க்கு நம்ம ஜவுளி வாங்கிட்டோம். இப்ப கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, பொங்கல் வருது, எல்லாமே வந்தோம் அப்படின்னு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படின்னா ஒரு 2-3 பேருக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது 10,000 ரூபாய்க்கு இல்ல வந்துரும் பில்லு. அந்த 10,000 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு உண்டான வர்த்தான ஜவுளி அப்பவே ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அது போக லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. செம்மையா இருக்குங்க ஆஃபர். இன்னும் கேட்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் வாங்க. மெம்பர்ஷிப்புக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டாங்கிறது எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். வேற என்ன இருக்கு? வேற இன்னும் இருக்கு மேம். என்ன? இப்போ அவங்க 10,000 பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த 10,000 10 monthsல நம்ம திருப்பியும் கொடுக்க போறோம். வாங்கின காசு திருப்பி கொடுக்க போறீங்களா? எப்படி? அது வந்து இப்போ ஒரு கஸ்டமர் வந்து மெம்பர் ஆயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆல்ரெடி 15% லைஃப் டைம் டிஸ்கவுண்ட் கிடைச்சு போயிருது. பிளஸ் நம்ம நியூ அப்டேட்ஸ் எல்லாம் போகுது. எல்லா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸும் இந்த மெம்பர்ஷிப் ஃபர்ஸ்ட் போயிடும். இது இல்லாம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ கலீக்ஸோ யாரையோ அவங்க வந்து ஒரு 2 பேரை நம்ம ஸ்டோருக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சோ அந்த 2 பேரும் வந்து 10,000 பர்ச்சேஸ் பண்ணி மெம்பர் ஆயிட்டாங்கன்னா இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 10 monthsக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்க 1000 rupeesக்கு வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம். என்னடா இது மேம்? இத வந்து நாங்க உள்குத்து கொஞ்சம் எதுவுமே இல்ல, இதுல எதுவுமே இருக்காது மேம். இந்த 1000 rupees வந்து அவங்க எதுவா வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு, சாரீஸ், மெட்டீரியல்ஸ், நைட்டிஸ், அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. சோ இதுல வந்து 1000க்கு தான் கரெக்டா எடுக்க முடியுங்கிறது இருக்காது. சோ இப்ப அவங்க 1005க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா 1000 வந்து ஃப்ரீ. அந்த எடுக்கிற 500க்கு வந்து 15% அதுல டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம். சோ அவங்க தான் கொடுத்த மாதிரியே. ஆமா மேம், இந்த 1000 வந்து ஃப்ரீ. இது வந்து எந்த இதுவும் கிடையாது, ஹிடன் இதுவும் எந்த இதுவும் கிடையாது. எவ்ரி மந்த் வந்து அந்த இதை கரெக்டா அவைல் பண்ணிக்கணும். மொத்தமா சேர்த்து வச்சு எடுத்துக்கலாமா? அது கிடையாது. மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்க வரலாம். இல்ல அவங்களோட யாரோ ஒருத்தர் அவங்களோட மெம்பர்ஷிப்பை யூஸ் பண்ணி அவங்க கிஃப்டா கொடுக்கறவங்களுக்கு கொடுக்கலாம். சோ அவங்க 1000க்கு மேல 1050 rupees எடுத்தா கூட அந்த 50 rupeesல 15% லெஸ் பண்ணிடுவோம் நம்ம. கெத்தா நம்ம சொல்லிக்கலாம். நீ கவிச்சித்திரம் போ, ஃப்ரீயாவே வாங்கிட்டு வா, நான் போன் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த 2 பேர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றதுதான் அவங்களோட ஒரு இது வந்து நம்மளுக்கு வந்து நிறைய நம்ம கஸ்டமர் என்ட்ரி வந்து நம்மளுக்கும் புது புது கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்கிறது ஒரு அடிஷனல் பெனிஃபிட். சோ இது 2 பேருக்குமே பயங்கர பெனிஃபிட். கஸ்டமர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 10 monthsல 10,000க்கு கட்டாயமா அவங்க ஃப்ரீயா வந்து எவ்ரி மந்த் 1,000 rupees எடுத்துட்டு போகலாம். ஓகே, ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 10,000 rupeesக்கு நம்ம இப்போ பர்ச்சேஸ் பண்றோம்னு வைங்க. ஏன்னா நம்ம ஃபெஸ்டிவல் ஆஃபர், ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய வருது அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். 10,000 rupeesக்கு நம்ம வாங்கிட்டோம்னா வருஷம் ஃபுல்லா 10 மாசத்துக்கு நம்ம ஃப்ரீயாவே புடவை கிடைக்கும். அடுத்தடுத்து வர அடுத்த பர்த்டே வருது, இப்பதானே நீ வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ண, இப்பதானே நீ வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண, இந்த மாசம் உனக்கு கிடையாதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த பர்த்டேக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேற யாருக்காவது பர்த்டே வருதா, நம்ம கிஃப்ட் கொடுக்க தயங்குறோமா, அதுவும் வேண்டாம், அது நம்ம சொல்லிட்டா போதும், ஃப்ரீயாவே நம்ம வாங்கி கொண்டு போய் கொடுத்துடலாம். 10 மாசத்துக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் ஃப்ரீயாவே கிடைச்சிருங்க. ஒன்னே நம்ம இந்த பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஃப்ரெண்ட்ஸை நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க, அவங்களும் 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த 10,000 ரூபாய் ஃப்ரீயாவே கிடைச்சிரும். செம்ம ஆஃபர்ல. ஏ சூப்பர், நான் இப்ப வாங்க போறேன். ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேன் கவிச்சித்திரத்துல. இப்போ இந்த தடவை இந்த ஆஃபர் அவைல் பண்றதுக்காகவே, இந்த மெம்பர்ஷிப் வாங்கணுங்கிறதுக்காகவே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண போறேன். என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம், எந்தெந்த மாதிரி படம் எடுத்துட்டு போறேங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமா மேம், இது எத்தனை நாளைக்குள்ள நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம்? இது இத்தனை நாள் இல்ல மேம், முதல் 1000 பேருக்கு. சோ அது அந்த 1000 ரீச் பண்ணிட்டோம்னா இந்த ஆஃபர் முடிஞ்சிடும். சோ முதல்ல வந்து இது சீக்கிரமா அவைல் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, அவங்களுக்கும் பெனிஃபிட், நமக்கும் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வராங்கன்னா ஒரு சந்தோஷம். கண்டிப்பா மேம், ஏன்னா இப்ப ஒரு விளம்பரத்தை விட வந்து ஒரு கஸ்டமரும் வந்து போயிட்டு இங்க வாங்கினேன் நல்லா இருந்துச்சு, இப்படிதான் நம்மளோட இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. சோ அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இதெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கும் புதுசு புதுசா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர்ஸா கிடைப்பாங்க. சோ நம்ம நிறைய சாரீஸ் வந்துகிட்டே இருக்கும். வந்து அவங்க எவ்ரி மந்த் பாத்துக்கிட்டே இருக்கலாம் புது அப்டேட்ஸ் எல்லாத்தையும். ஆமா, சொன்ன மாதிரி நாம ஒரு இதுக்கு தான் வரோம், ஃபெஸ்டிவலுக்கு தான் நம்ம வரோம், இல்ல ஏதாவது ஒரு நாள் வச்சுதான் வரோம்னு இல்லாம எப்படி இருந்தாலும் மந்த்லி வரப்போறோம் அப்படிங்கும்போது புது புது எவ்வளவு சாரீஸ் வந்திருக்கு, எந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்திருக்கு நாமளும் பாக்கலாம். இப்ப வந்து முன்னாடி மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு தான் எடுத்த காலம் எல்லாம் இல்ல மேம். இப்ப வந்து என்ன சின்ன சின்ன ஒரு ஆபீஸ் மீட்ல எதுக்குனாலும் வந்து எடுக்கிறாங்க. சோ மந்த்லி ஆபீஸ் போற டைம்ல போடுவோம், அங்க போய் கட்டிக்கிற நாள்லாம் நிறைய நடந்திருக்கு. ஓகே ஓகே, நம்ம நிறைய சாரீஸ் இருந்தா கூட கொஞ்சம் ஏதாவது நமக்கு தோணும், மூட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாலே என்ன பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு புது சாரி நான் வாங்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் அது வந்து எனக்கு மைண்ட் ஃப்ரெஷ் ஆயிடும். சோ அதனால வந்தமா இது போற வழி தானே பெசன்ட் நகர், அதனால வாங்கிட்டு அப்படியே சூப்பரா எல்லாம் பாருங்க புது கலெக்ஷன் எல்லாத்துலயுமே. இப்ப இவ்வளவு நாள் வந்து கஸ்டமர் வந்து
10% டிஸ்கவுண்ட்டுக்கே ரொம்ப வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. சோ நம்ம பிளாட்டா அப்படியே 15% போட்டோம். இது வந்து சாரி, இதெல்லாம் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ். சூப்பரா சோ இதுல எல்லாமே வந்து புது வெரைட்டிஸ் வந்திருக்கிறது எல்லாமே. எல்லாத்துலயும் நாங்க கொஞ்சம் தான் வச்சிருக்கோம். இதோட கலர்ஸ் எல்லாம் இன்னும் உள்ள இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டெய்லி யூஸ், ஆபீஸ் யூஸ்க்கு. இந்த ஃப்ரைடே ஆபீஸ்ல இதெல்லாம் வந்து ஃப்ரைடே கட்டிட்டு போறதுக்கு நல்ல. இது வந்து நான் கட்டி இருக்கிற அதே சாரி மேம். இப்ப நீங்க கட்டி இருக்கிறதுல கலர்ஸ், ஆனா இதுல இன்னும் கலர்ஸ் இருக்கு. இங்க நம்ம கொஞ்சம் தான் வச்சிருக்கோம். இது எல்லாமே இது நான் கட்டி இருந்தது சார். கட்டி இருக்கிற சாரி தான். இது வந்து 1789. சூப்பரா இருக்கு இந்த சாரி. இதெல்லாம் வந்து இந்த சாரில இது கட்டியிருக்கவும் ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இது முந்தி பாருங்களேன். நான் வந்து நீட்டா இருக்கணுங்கிறதுக்காக பின் போட்டிருக்கேன். இந்த சாரில ரொம்ப நல்லா படிஞ்சிருக்கு. இந்த மடிப்பு வைக்கவும் இல்ல, எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. யாருக்கும் எல்லாமே எடுக்க முடியுது இல்ல, நானே தான் அழகா வந்திருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. இந்த முந்தியும் இல்ல, ரொம்ப சூப்பரா. இந்த கலரும் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. இதுல எல்லாம் எதிர்பார்ப்போம். இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு மேம். இதுல ஒரு 15 கலர்ஸ் கிட்ட இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் வராங்களோ அவ்வளவு சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஃபுல்லா த்ரெட் ஒர்க் சாரி. பார்டர்ல மட்டும் ஒரு ரிச் இந்த ஜரி லைன்ஸ் வரும். ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் இது டெய்லி யூஸ்க்குமே கட்டலாம். இது என்ன விலை? செம்மையா இருக்கு இந்த சாரி. இது என்ன விலை? இது 1639 மேம். இப்ப இதுல இருந்து 15% நீங்க லெஸ் பண்ணி பாக்கும்போது இதுல எவ்வளவு பிரைஸ் வரும்னு பாத்துக்கோங்க. செம்ம ஆஃபரா இருக்கும் அது. இது வந்து நம்ம 25th இயர் ஆனிவர்சரிங்கிறதுனால மேம் இந்த 1000 கஸ்டமர்ஸ்க்கு பண்றோம். அதுக்கப்புறம் அது அடுத்த ஆஃபர் வந்து திருப்பி வேற மாதிரி இருக்கலாம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துடலாம். எவ்வளவு சீக்கிரம் வராங்களோ அது பண்ணிக்கலாம். இது நல்லா இருக்கு. இந்த 1389. இது வந்து உங்களை மாதிரி ஹைட்டா இருக்கவங்களுக்கு இந்த சாரி அழகா இருக்கும். ஏன்னா இந்த லைன்ஸ் இப்படி போகுது. எல்லாருக்குமே நல்லா இருக்கும். இன்னைக்கு எனக்கு நாள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல நல்லா இருக்கீங்க மேடம், அதுல நல்லா இருக்கீங்க. ஹாப்பி. செம்ம சூப்பரா இருக்கு இந்த சாரி. பட்டுலயே வருது மேம் இந்த மாதிரி கலெக்ஷன் வருது. நல்லா இருக்கு. நைஸ். அதுக்கு பிளவுஸ் வந்து நல்லா இருக்கு. தனியாவே அவங்க கொடுத்துறாங்க. இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே கலர்ஸ். வயலட், கிரே. கிறிஸ்மஸ் நியூ கலெக்ஷன்லாம் பாத்துடலாமா? பாக்கலாம் மேம். ஓகே. கிறிஸ்மஸ், அடுத்து நியூ இயர், அப்படியே பொங்கல், அப்படியே செலிப்ரேஷன்ஸ் தான். சோ இதெல்லாம் வந்து எல்லா அக்கேஷனுக்குமே நல்லா இருக்கும். இதுல வந்து டிஷ்யூ, இதுவுமே கட்டுறதுக்கு எல்லாம் சாஃப்டா இருக்கும். பட் நல்ல கிராண்டாவும் இருக்கும். பார்டர் நல்லாவும் இருக்கு. காம்பினேஷன்ஸ் வேற வேற மாதிரி இருக்கு. 1689. சூப்பரா இருக்கு. இது வந்து பெரிய பார்டரா இருக்கு. கீழே இது வந்து கீழே வந்து ஒரு சைடு சின்ன பார்டரா இருக்கு. நல்லா இருக்கு. இதுல வந்து பிளவுஸ் நல்ல அழகான பல்லு. இதுதான் பல்லு, காப்பர் பல்லு. அதே மாதிரி ஒரு பிளவுஸ். சோ இந்த பிளவுஸ் கூட இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு. எல்லா சாரியுமே வந்து தனித்தனியா இருக்கும் காம்பினேஷன். நிஜமாலுமே நம்ம கவிச்சித்திரம் பெசன் நகர்லயே வச்சு கவிச்சித்திரம் ஒரு கடை தாங்க இருக்கு. இந்த மாதிரி நிறைய புடவைகள் இருக்கிற கடை. இருந்தாலும் உங்களுக்காக இன்னொரு தடவை பெசன் நகர் பஸ் டிப்போ பக்கத்துல இருக்கு கவிச்சித்திரம். பெசன் நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்ல இருக்கு. கவிச்சித்திரம் நேர்லயே வாங்க. நிறைய ஆஃபர்ஸ் இல்லைங்க, ஆஃபர்ஸ் மட்டும்தான் இருக்கு இந்த கடையில. 15% ஆஃப். அது என்னங்கறத ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த சாரி சூப்பரா இருக்கு. இது பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு வர பிளவுஸையும் போடலாம். கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் போட்டாலும் நல்லா இருக்கும். இது 1989 இதோட இது. இப்ப நான் போட்டிருக்க இந்த மாதிரி ஒரு பிளவுஸ் கூட போட்டாலுமே ஆமா நல்ல எல்லா பிளவுஸ் கூடயும் நீங்க போட்டிருக்க அந்த பிங்க் கூடயும் சூப்பரா மேட்ச் ஆயிடும். பாருங்க, பிளவுஸ்க்கும் பக்காவா மேட்ச் ஆகும். இந்த ப்ளூவும் செமையா மேட்ச் ஆகும். இது எல்லா கலர்ஸ் கூடயும் போடலாம். இதுக்கு நம்ம பிளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு கூட இல்ல. இதுல பிளவுஸ் என்னன்னு பாத்துறலாம். ஆக்சுவலா பிளவுஸ் வந்து அதே கலர்ல போடணும்னாலும் இந்த பிளவுஸும் நல்லா தான் இருக்கு. ஆமா, இது ஃபுல்லாவே இந்த டிஷ்யூல வரும், இந்த பார்டரோட வரும். சூப்பர். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்ல எல்லாம் வந்து தனியா கொஞ்சம் ஃபேப்ரிக் எடுத்துட்டு வருவாங்க. இதையும் அதையும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கொடுப்போம். சோ அதெல்லாம் வந்து கிரியேட்டிவா என்ன வேணுமோ நாங்க அதுவும் பண்ணி கொடுப்போம். பட் எங்க கிட்ட தைக்கணும்னு கட்டாயம் எல்லாம் கிடையாது. எங்க பர்ச்சேஸ் மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு எங்க வேணா ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஸ்டிச்சிங்கும் சூப்பரா இருக்கு. ஆமா, நல்ல எம்ப்ராய்டரி பிளவுஸ். இப்போ எல்லாமே நம்ம பக்காவா பண்ணிட்டு இருக்கோம். பட் எங்களோடது வேணும்னா அவங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே வேற வேற மாதிரி இருக்கும். லவ்லி. இதுக்கு எல்லாமே வந்து உங்களோட இந்த பிங்க் தான் மேட்ச். இந்த பிங்க் தானா? ஒரே ஒரு பிளவுஸ் போட்டா ஒரு 10 படம் எடுத்துடலாம் போல இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி வந்து ஜரியே இல்லாம ரிச்சா கேட்பாங்க இல்லையா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பியூர் அந்த ஃபுல் சாரில த்ரெட் ஒர்க். வாவ். ரா சில்க் மாதிரி சாரில எல்லாமே ஜரி கிடையாது.
ஆனா ரொம்ப அழகா இருக்கும் கட். நல்லா இருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த சாரிக்கும் என்னோட பிங்க் பிளவுஸ் மேட்சிங்கா இருக்கிறது. நல்லா இருக்கு சாரி, நல்ல சாஃப்டா இருக்கு சாரி. அழகான ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் போட்டு சூப்பரா இருக்கு, பார்டர் வச்சு லைட் கலர் இது. ஆமா, இதுவும் நல்லா இருக்கு. சீக்வன்ஸ் ஒர்க்கோட வருது. இப்ப நம்ம கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு இது ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி 2489. பட் மெம்பர்ஷிப் ஆகிறவங்களுக்கு 15% லெஸ் ஆயிடும் இதுல இருந்து. சூப்பர். இது எல்லாமே வந்து கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ். இந்த மாதிரி ரொம்ப லைட் ஷேட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, எங்களுக்கு ரொம்ப லைட்டா அழகா வேணும்னு. அதுலயே இந்த மாதிரி ஃபிளவர் மோட்டிவ் வருது, சின்னதா ஒரு ஜரி பார்டர் வருது. இதுலயும் கலர்ஸ் இருக்கு, லைட் கலர்ஸ் இல்ல. இது என்னதான் லைட்டா இருந்தாலும் இதோட ப்ளூ மிக்ஸ் ஆகும்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கலரா இருக்கு. ஒன்னொன்னு ஒரு கலர் மேம். இது பாத்தீங்கன்னா பிங்க்லயே இது ஒரு ரெட், சோ அது பர்பிள், இது ப்ளூ, எல்லா கலரும் நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும். இது வந்து ரொம்பவே கிராண்டா இருக்கும். நல்ல அழகா டிஷ்யூ ஃபுல் ஜரியோட இருக்கும். இதையும் உங்க பிளவுஸ் கூட போகும். நீங்க போட்டிருக்க இந்த பிங்க் தான் வந்து இப்போ. ஆமா, இந்த பிங்க் சம்டைம்ஸ் அப்படிதான் ஆயிடுது இல்ல. ஒரு தடவை வந்ததுன்னா நிறைய கிரீன் வரும், நிறைய பிங்க் வரும். இருங்க இதை நான் வச்சு பாக்குறேன் எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. இந்த சாரியும் செம்ம கிராண்டா இருக்குல்ல. இதுவும் வந்து என்னோட பிளவுஸுக்கு மேட்சிங்கா தான் இருக்கு. இருங்க வச்சே பாத்துருவோம். வாவ், பல்லு பாருங்க மேம் எவ்வளவு கிராண்டா இருக்குல்ல. இதுலயும் நிறைய கலர்ஸ் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல்லா டிஷ்யூ சாரியே மார்பிள் பிரிண்ட் மாதிரி. இதுவும் அதோட பிளவுஸையும் போடலாம். நீங்க கிரீன் போடலாம். இதுவும் அழகா இருக்கு. இதுல எல்லா கலர்ஸும் வருது. ப்ளூ, ஆரஞ்சு, இதுல வந்து ஒரு பிங்க், அது ஒரு கிரீன் மிக்ஸ். இந்த பார்டர் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். பல்லுவுமே இந்த மாதிரி வரும். வாவ். பிளவுஸ் வந்து இது வருது. கான்ட்ராஸ்ட் வேணும்னா கான்ட்ராஸ்ட் போட்டுருக்கேன். பட் கான்ட்ராஸ்ட் விட இந்த சாரில இருக்கிற பிளவுஸே நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். அது என்ன விலைன்னு சொல்லிடுங்க. இது 1689. நம்ம இதுவும் பாருங்க டிஷ்யூ சாரில 1689. இது ஒரு கிரஷ்ட் டிஷ்யூ. இப்ப இதுவும் பாருங்க. இப்ப இந்த கிரஷ்ட் எல்லாம் வந்து நம்ம அயன் பண்ண வேண்டாமா? வேண்டாம் மேம், இதுக்கெல்லாம் அயனே தேவை இருக்காது. அப்படியே நம்ம மடிச்சு வச்சிடலாம். ரொம்ப கசங்கி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டீம் அயனோ இல்ல நார்மல் அயனோ பண்ணலாம். பட் இந்த சாரியோட லுக்கே வந்து கொஞ்சம் கிரஷ்டா இருக்கும். இதுல கலர்ஸ் பாருங்க எல்லாமே பேஸ்டல் ஷேட்ஸ். நமக்கு டார்க் கலர் தான் நல்லா இருக்கும்னு நினைப்போம். நீங்க கிரீன் எடுங்க, நான் பிங்க் எடுக்கிறேன். லைட் கலர்ஸுமே நமக்கு எல்லாருக்குமே இது அழகா இருக்கும். நல்லா இருக்கு. இந்த சாரி கிரஷ்ட் டிஷ்யூ நல்லா இருக்கு. இந்த சாரி 1689. மேம் இது வந்து 2189. வாவ். எப்போதும் இந்த காம்பினேஷன் விரும்பி வாங்குறவங்க இருப்பாங்க. டசர் சாரில ஃபுல்லா வரலி பிரிண்ட்னு சொல்ற இது வந்து ஃபுல்லா த்ரெட் ஒர்க்ல வந்திருக்கு. இது வந்து 2189. நம்ம மெம்பர்ஷிப் கஸ்டமர்ஸ்க்கு 15% இதுல இருந்து லெஸ் ஆயிட்டா எவ்வளவு வரும்னு அவங்களே பாத்துக்கலாம். சூப்பரா இருக்கு. இப்ப ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ்லாம் நீங்க தனியா கொடுப்பீங்க இல்லையா? 5 to 10% ஆஃபர் கொடுப்பீங்க. அப்ப அந்த டைம்ல நம்ம கஸ்டமர் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணா இவங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்குல்ல மேம். ஃபெஸ்டிவல் டைம்ல தான் மத்த கஸ்டமர்ஸ்க்கு உண்டு. இவங்களுக்கு அந்த 15% வந்து எப்போதுமே உண்டு. எப்பயுமே அந்த 15% உண்டு. அது மத்த கஸ்டமர்ஸ்க்கு இருக்காது. நம்ம 10, 5, 10 அந்த மாதிரி போடுவோம். சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வருஷம் ஃபுல்லா அந்த 15% ஆஃபர் போகும். நம்ம அதே புடவைய 1689 அதுல ஒரு 15% ஆஃபரோட எப்பயுமே இருக்கும். நல்ல பெஸ்ட் பிரைஸா கிடைச்சிரும் அவங்களுக்கு. சூப்பர். இது எவ்வளவு பெரிய ஆஃபர் தெரியுமா? ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா கூட பல்கா வாங்கிட்டு போய் அழகா அவங்க பிசினஸ் பண்ணலாம். இது நம்ம மெயினா பண்ண போறது என்னன்னா 25th இயர் ஆனிவர்சரி பிளஸ் நம்மளோட கஸ்டமர் சர்க்கிள் இன்னும் கொஞ்சம் விரிவா பெருசா கொண்டு வரதுக்காக சூப்பர் இந்த ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். செம்ம ஐடியாங்க. இது வந்து 15% ஆஃபர் எப்பயுமே வருஷம் ஃபுல்லா இருக்கும். வருஷம் ஃபுல்லா இல்ல, நாம கவிச்சித்திரம்ல லைஃப் லாங் நம்ம கவிச்சித்திரம்ல மெம்பர் ஆயிட்டோம் அப்படின்னா வந்து 15% ஆஃபர் எப்பயுமே இருக்கு. இது ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வர 1000 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான். அதனால கண்டிப்பா கவிச்சித்திரம் வாங்க. இப்ப நிறைய ஃபெஸ்டிவல் வருது, வந்து புடவைகளை ஆஃபர்ல அள்ளிட்டு போங்க, மெம்பர் ஆயிடுங்க. வருஷம் ஃபுல்லா அந்த 1000 ரூபாய் அந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு திரும்பி வந்துட்டு போகுது. நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸும் நீங்க வாங்க போறீங்க. வந்து பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வெரைட்டி ஆஃப் சாரீஸ் இருக்குன்னு. என்ன நேயர்களே, வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு, எவ்வளவு ஆஃபர்ஸ் இருக்கு. கண்டிப்பா நீங்க கவிச்சித்திரம் வாங்க. கவிதா, இந்த சாரீஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம கொஞ்சம் தான் வீடியோ காமிச்சிருக்கோம். நம்ம ஸ்டோர் ஃபுல்லா கலெக்ஷன்ஸ் புதுசு வந்துட்டே தான் இருக்கு. ஓகே, நேர்ல வந்தீங்கன்னா தெரியும். அந்த டச் அண்ட் ஃபீல் பண்ணாதான் வந்து நமக்கு அந்த சாரீ எடுத்த சாட்டிஸ்பாக்சனே இருக்கும். அதனால கண்டிப்பா வாங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க, லைஃப் டைம் மெம்பர் ஆயிடுங்க. 15% ஆஃபரை கண்டிப்பா அவைல் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் தாண்டி அந்த கொடுத்த 10,000 ரூபாயும் திருப்பி வாங்கிட்டு போயிடுங்க.